ஹலோ நேயர்களே, இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க. நீங்களும் உங்கள் நிலத்தை விற்கணும்னு முடிவெடுத்திருக்கீங்க, விளம்பரம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தகவலை பகிரலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நேயர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் இருக்குதுங்க. வத்தலகுண்டுலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்து இருக்குது. மொத்த நிலப்பரப்புன்னு பார்த்திங்கன்னா 40 ஏக்கருங்க. 40 ஏக்கரு செம்மண் பூமி. 40 ஏக்கரில் கிணறு கிடையாது, 9 போர் இருக்குது. ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க. இப்போ அனைத்துக்குமே ஃப்ரீ சர்வீஸ் உண்டு. இப்போ வந்து 2 போர் தண்ணியை வச்சு தான் விவசாயம் பண்ணிட்டு வராங்க. 2 போர் தண்ணியை வச்சு மொத்தம் 15 ஏக்கர் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணைக்குட்டை மாதிரி அமைச்சு தார்பாலின் போட்டு அந்த பண்ணைக்குட்டையில் தண்ணி விட்டு அந்த இதுலேருந்து பைப்பு வந்து நமக்கு விவசாயத்துக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதான் அந்த பண்ணைக்குட்டை. பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா மிளகா போட்டு மிளகாய் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நல்லா நீர் வளம் உள்ள ஏரியா தாங்க. இந்த இடத்த சுற்றி 3 பக்கமும் பார்த்திங்க அப்படின்னா ஹில்ஸ் இருக்கும், மலைகள் இருக்கும். நல்லா அமைதியான ஏரியாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஏரியா. கோழி பண்ணை வைக்கிறதா இருந்தால் அருமையாக வைக்கலாங்க. கிளம்பேற்கு இடம் முழுக்கவே கிளம்பேற்கில் தான் அமைஞ்சிருக்கு. ஒரு செட்டு ஒன்று போட்டிருக்காங்க தோட்டத்தில், ஆள் தங்குற மாதிரி. இதில் முருங்கை வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க. இந்த தோட்டத்துக்கு வர பாதைன்னு பார்த்திங்கன்னா மண் பாதை. அந்த மண் பாதையை கடைசியாக நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். மண் பாதையில் ஒரு 800 மீட்ரு வந்து நம்ம வரணுங்க. 800 மீட்ரு வரணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டமும் சேலுக்கு தான் வருது. ஒரு 2 ஏக்கர் தென்னந்தோப்பு. அதை வாங்கிட்டோம் அப்படின்னா அதிலேருந்து இந்த தோட்டத்துக்கு வர்றதுக்கு 200 மீட்ரு தான். இடையில ஒரு ஓடை இருக்கும். ஓடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொலாப்பாலம் போட்டுக்கலாம். கொலாப்பாலம் போட்டு வந்துக்கிட்டோம் அப்படின்னா பக்கம் அது 200 மீட்டருக்குள்ளே நம்ம இந்த தோட்டத்துக்கு வந்து ரீச் ஆகிடலாம். இன்றைக்கும் இந்த தோட்டத்தில் விவசாயம் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. நல்லா பராமரிக்கப்பட்ட ஒரு இடம் தாங்க. இடம் வந்து அருமையான இடம், எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத இடம். பாதை வந்து நம்மளுக்கு வாங்கி கொடுக்குறேன்ட்டாங்க. அந்த 2 ஏக்கர் வாங்காத பட்சத்துக்கு இந்த பக்கம் சுற்றி வந்தோம் அப்படின்னா 800 மீட்ரு வரணும். அந்த 800 மீட்டருக்குமேவும் நாங்கள் பாதை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க தோட்டத்துக்காரங்க நம்மளுக்கு உறுதி கொடுத்துருக்குறாங்க. இது விவசாயம் பண்ணாமல் சும்மா இருக்கிற தரிசு நிலங்கள். இது இப்போதைக்கு 15 ஏக்கரில் மட்டும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த 2 ஏக்கர் தோப்பு சொன்னீங்கள்ல, அது இந்த தோப்பு தாங்க. இந்த தோப்பை வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு ஓடை வரும். ஓடை வழியாக வந்து இந்த தோட்டத்துக்கு நம்ம வந்துடலாம். பப்பாளியும் கொஞ்சம் விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தான் கன்று நட்டு வச்சுருக்குறாங்க. மிளகாய், பப்பாளி இதெல்லாமே விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நல்லா அருமையான விவசாய நிலங்க. விவசாயம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த இடத்த வாங்கி கிணறு வெட்டி இந்த போர் தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணி அருமையாக விவசாயம் பண்ணலாங்க. நல்லா செம்மண் பூமி. இது 40 ஏக்கரு ப்ளஸ் பக்கத்தில் ஒரு 9 ஏக்கர். இந்த லேண்டை ஒட்டியும் ஒரு 9 ஏக்கரும் சேல்ஸுக்கு வருது. மொத்தமாக 49 ஏக்கர் ப்ளஸ் அந்த 2 ஏக்கர் தென்னை மரம் அதுவும் சேர்ந்து சேல்ஸுக்கு கொடுக்குறாங்கங்க. இந்த தோட்டத்துக்கு வர பாதை இதுதாங்க, மண் பாதை. இந்த மண் பாதையை வந்து நமக்கு பத்திரம் போட்டு கொடுக்குறேன் அப்படின்றாங்க. காட்டுக்காரங்கக்கிட்ட பேசி நம்மளுக்கு பத்திரம் போட்டு தரோம் அப்படின்றாங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு அந்த 2 ஏக்கர் தென்னந்தோப்பு வாங்கினோம் அப்படின்னா அந்த 2 ஏக்கர் தென்னந்தோப்புலேருந்து அப்படியே இந்த 40 ஏக்கர் தோட்டத்துக்கு வந்துக்கிறலாம். அது ரொம்ப பக்கம். 3 பக்கமும் ஹீல்ஸ் இருக்கிறதுனால
நல்லா தண்ணி சோங்கான ஏரியாங்க. தண்ணிக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தண்ணி எல்லாமே இங்கிட்டு இருக்கிற கிணறு பகுதியை பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் மேலாக தான் இருக்குது. தண்ணிக்கு வந்து பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. இந்த இந்த மற்ற காடு எல்லாமே இப்போ போகிற பாதை பூரா பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம் செய்யாமல் அப்போ இருந்து கிடந்த காடு தான். மானாவாரியாக கிடந்த காடுகள் இது. அதனால் இந்த காடை பார்த்தா அப்படி தான் இருக்குங்க. ஒரு பொட்டல் மாதிரி இருக்கும். ஆனால் தண்ணி வசதிகள் அருமையாக இருக்கும். இது ஒரு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா 15 லட்சம் சொல்கிறாங்க. 15 லட்சம் சொல்கிறாங்கன்னா நம்ம கம்மி பண்ணி பேசிக்கலாங்க. சிட்டிங்கில் உட்காந்து கம்மி பண்ணி பேசிக்கலாம். நீங்கள் நேராக வந்து தோட்டத்தை பாருங்கள். தோட்டம் வந்து உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ அமைதியான ஒரு ஏரியா. நீங்கள் நேரில் வந்து தோட்டத்தை பாருங்கள். தோட்டத்தை பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. இதாங்க தார் ரோடு, கட் ரோடு. நன்றி மக்களை. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம நேயர்கள் நிறைய பேர் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க. நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, வீடியோலையும் கமெண்ட் போட்டிருந்தீங்க லோ பட்ஜெட் நிலம் கேட்டு. நம்ம சேனல்லன்னு பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேங்க. அந்த பிளேலிஸ்ட்டில் 2 பிளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் நிலங்கள் தாங்க இருக்குது. ஒன்று வந்து குறைந்த பட்ஜெட் நிலங்கள்ங்கிற பிளேலிஸ்ட்டுங்க. 2வது வந்து ஏக்கர் விலை 10 லட்சம் ரூபாய்க்கும் குறைவு. நீங்கள் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறவராக இருந்தால் சேனலுக்குள்ளே போய் இந்த 2 பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க. நேயர்களே, நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேங்க. 2 லெவல் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சில்வர், மாதத்துக்கு 119 ரூபாய்ங்க. இன்னொரு மெம்பர்ஷிப் லெவல்னால் பார்த்தீங்கன்னா கோல்டுங்க. இதுக்கு மாதத்துக்கு 399 ரூபாய்ங்க. சில்வர் மெம்பர்ஸ் ஆகட்டும், கோல்டு மெம்பர்ஸ் ஆகட்டும், குறைந்த பட்ஜெட் நிலங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் இல்லைங்களா, ஏக்கரின் விலை 10 லட்சத்திற்கும் குறைவு, அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ்க்கு முதல்ல ஒளிபரப்பாகுங்க. அவங்களுக்கு ஒளிபரப்பான பிற்பாடு தாங்க மற்றவங்களுக்கு ஒளிபரப்பாகும். அதுக்கப்புறம் கோல்டு மெம்பர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது மாவட்டத்தில் நிலம் தேடிட்டுருக்காங்கன்னா அதுக்கு வந்து எங்கள் டீம் வந்து உதவி செய்வாங்க. எங்ககிட்ட இருக்கிற தகவலையும் எங்கள் டீம் வந்து தகவல் சேகரித்தும்